அப்பா நானும் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் போகிறோம். நான் அதனால் வந்து எங்கள் ஊர் கடலூர்லேருந்து சேலத்துக்கு வந்து ட்ரெயினில் வந்து இறங்கிட்டான். ட்ரெயினில் இறங்கிட்டு சேலம் ஜங்ஷன்லேருந்து சேலம் ஏர்போர்ட்டுக்கு வந்து எப்போ பஸ்ஸுன்னு பார்த்தோம். கரெக்டாக 8 மணிக்கு வந்து சேலம் ஜங்ஷன்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸில் வந்து ஏறி உக்காந்துக்கிட்டோம். ஏறி உக்காந்துட்டு எங்களுக்கு ஈஸியாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் சுத்தாமல் ஒரே பஸ்ஸாக இருக்குது. எல்லாம் நிறைய பேர் எக்ஸ் ரோடு, 5 ரோடு, 4 ரோடுன்னு என்னென்னமோ போட்டு குழப்பினாங்க. எங்களுக்கு தெரியாது சேலம். அவர் அந்த பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டோன்னே சரி ஸ்ட்ரைட்டாக வந்து இது வந்து ஏர்போர்ட்டுக்கு போவோம் அப்படின்னு நினச்சிட்டு சரி ஏறி உக்காந்துட்டோம். உக்காந்த பிறகு டிக்கெட் வந்து 12 ரூபா தான் ஒரு ஆளுக்கு வந்தது. மொத்தம் 24 ரூபா டிக்கெட்டு. ஆனால் அங்கே கேட்டவங்களாம் எங்கெங்கே சுற்றி சொன்னாங்க. சரி எங்களுக்கு இடம் தெரியல அப்படின்றதாக ஏன் நம்ம அப்படி சுற்றணும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பஸ்லேயே போகலாம் அப்படின்ட்டு பஸ்லேயே போனோம். ஆனால் எனக்கு பயம் மட்டும் இருந்துகிட்டே இருந்தது. ஃப்ளைட் டிக்கெட்டு போட்டோம். கையில் வேறு காசு இல்லை, கம்மியாக தான் ஃப்ளைட் டிக்கெட்டு நான் கம்மியான ரேட்டில் தான் நான் போட்டேன். எப்படி போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி பஸ்ஸும் டைமுக்கு கரெக்டாக வந்துச்சு. அப்படின்னு போகும்போது அப்போ தான் வந்து பெரியார் யூனிவர்சிட்டிலாம் அங்கே தான் இருக்குது. அப்போ தான் தெரியுமே எனக்கு. அங்கே பார்த்தா பெரியார் யூனிவர்சிட்டி எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன் பெரியார் யூனிவர்சிட்டி. ஆனால் சேலத்தில் நான் பார்த்ததில்ல. பெரியார் யூனிவர்சிட்டிலாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு ஃப்ளைட்டை எங்கள் அப்பா சொல்லிட்டு இருந்தார், ஃப்ளைட்டை விட்டுருமாடா, பஸ் ரொம்ப பொறுமையாக போகுதுரா அப்படின்னு சொன்னார். பார்க்கலாம்ப்பா என்ன நடக்குதுன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோட ஏர்போர்ட் வந்தது. ஏர்போர்ட் வந்து ஒரே சந்தோஷம். ரொம்ப நாள் ஆசை இல்லை எனக்கு ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் போகணும். எனக்கும் ஆசை, அப்பாவும் இட்டுட்டு போகணும் ரொம்ப நாள் ஆசை எனக்கு. 2 பேரும் ஒன்றா போகணும் தான் நினச்சிட்டே இருந்தேன். ஏர்போர்ட்டு அந்த போர்டு பார்த்தோன்னே ஜாலியாகிடுச்சா, ஏர்போர்ட்டு வந்துடுச்சுப்பா ஜாலிப்பா அப்படின்னு நினச்சிட்டே போனேன். அதுவும் இல்லாமல் அந்த ஏர்போர்ட்டு போகிற எனக்கு வேறு இயற்கையாக அந்த நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படி வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏர்போர்ட்டில் போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே வந்தோடனே பஸ் போயிட்டே இருந்தது. அங்கே ஒரு செக்யூரிட்டிகிட்ட வந்து பஸ் டிரைவர் ஏதோ சொல்லிட்டு வந்தார். சொன்னோடனே அங்கே வந்து இந்திய விமான நிலைய ஆணையம் அப்படின்னு எதுனா நம்ம ஃப்ளைட்டு ஏற வந்துட்டோம் அப்படின்னு சந்தோஷம். அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் போகிறோன்னு சொல்லிட்டு. அந்த பஸ்ஸு வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போய் எங்கேயுமே வந்து ரொம்பலாம் கஷ்டப்படுத்தல பஸ்ஸில். சந்தோஷமாக எங்கேயுமே வந்து அதிகமாக நிறுத்தி ரொம்ப நிமிஷம்லாம் கொடுக்கல, கரெக்டாக எடுத்துகிட்டு போய் விட்டாங்க. அங்கே போகும்போது நிறைய வந்து அங்கே வந்து பார்க்கிங் பண்ணுற இடம்லாம் இருந்தது. அதாவது டூவீலர்லாம் நீங்களாம் போனீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருந்து யாராச்சும் பண்ணால் டூவீலர் வந்து அங்கே பார்க் பண்ணுறதுக்கு இடம்லாம் இருக்குது. கம்மியாக தான் ப்ரைஸ் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது இந்த ஏர்போர்ட்டை பார்க்கும்போது நான் ரொம்ப நினச்சிட்டு போனேன். ஆனால் அப்படிலாம் இல்லை, சிம்பிளாக தான் இருந்தது. நான் பயந்துட்டு போனேன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்தளவுலாம் பயம்லாம் இல்லை, சிம்பிளாக தான் இருந்தது. அதே போல் அந்த ஏர்போர்ட்டில் வந்து எந்தெந்த டைமில் வந்து சேலத்துலேருந்து சேலம் ஏர்போர்ட்டுக்கு பஸ் இருக்குது அதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. பஸ்ஸு ஸ்ட்ரைட்டாக வந்து ஏர்போர்ட்லேயே வந்து இறக்கி விட்டுட்டாங்க. இறக்கி விட்டோடனே அப்பா வந்துட்டு ஒரு சந்தோஷம் அப்பாவுக்கு. ஏர்போர்ட் பார்த்துட்டு ஜாலியாக பார்த்தாரு. நான் வந்து இந்த பஸ் டைம்லாம் எப்போ இருக்கும் அதெல்லாம் வீடியோ எடுத்து சரி யாராச்சும் போட்டால் உதவும் அப்படின்ட்டு எடுத்து போட்டுக்கிட்டேன். வந்து சேலம் விமான நிலையத்துக்கு வந்துட்டோம். அந்த பாருங்களா விமான நிலையம் அந்த ஊருக்கு பாருங்கள். ஸோ வந்துட்டோம். நம்ம எதிர்பார்க்கல மிகப்பெரிய அளவுலாம் இல்லை, சும்மா குடிக்கணும் தான் ஒரு விமான நிலையமாக அது இருக்குது. 2 வீலர் மட்டும் இல்லாமல் 4 வீலர் பார்க் பண்ணுறதுக்கும் இடம் வந்து நல்லா தாராளமாகவே இருந்தது. ஓரளவு நம்ம சேலத்துக்கு இந்த அளவு போதுன்ற போல தான் இருந்தது. 4 வீலர் பார்க் பண்ணுறதுக்கும் இடம் இருந்தது. எங்கள் அப்பா அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. அப்படியே சேலம் ஏர்போர்ட்டை திரும்பி பார்க்கும்போது ஜாலியாக இருந்தது. அதோட ரொம்ப எங்களுக்கு எப்போ கஷ்டமாக இருந்ததுன்னா பிரேக் போகிறதுக்கு எங்கள் அப்பா தான் ஆஞ்சிட்டு இருந்தார். டாய்லெட் போகிறதுக்கு அங்கே டாய்லெட் இல்லை, அங்கே பக்கத்தில் இல்லை. அதுவே ஒரு டாய்லெட் இருந்து காயின் போடுற டாய்லெட் இருந்தது. காயின் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே மூச்சிட்டே இருந்தோம் நாங்கள். அப்புறம் வந்து ஏர்போர்ட்டு பார்த்துட்டே அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். ஏதோ புதுசாக இருந்ததா அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம். பார்த்துட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆசை ஃப்ளைட்டில் போகணுன்னு, அது இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. ஸோ நான் மட்டும் வரல, எங்கள் அப்பாவும் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவரும் வந்து நான் ஃப்ளைட் டிக்கெட் போடப்போ எனக்கு வேணும்பா அப்படின்னு கேட்டார். ஸோ அவருக்கு போட்டுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேலம் ஏர்போர்ட்டில் வந்து இப்போ நின்றுட்டுருக்கோம். சூப்பருங்களா, சேலம் ஏர்போர்ட்டுக்கு முன்னே நிற்கிறோம். ரொம்ப குட்டிக்கோண்டு ஏர்போர்ட், ரொம்ப ஜாலியாக இருக்குது. எங்கள் ஊர்லேருந்து வந்து சின்ன வயசில் என்ன பண்ணுவோம், சின்ன வயசில் ஃப்ளைட்டை பாருன்னு நம்ம பார்த்துருப்போம். ஃப்ளைட்டு வந்துடா எல்லாமே ஒன்றா கூடி நின்று பார்த்துருப்போம். ஸோ ஆனால் அந்த ஃப்ளைட்லேயே இன்றைக்கி நம்ம போகிறோன்றது ரொம்ப சந்தோஷம், ஜாலியாக இருக்குது. சுற்றி பாருங்கள், அங்கே வந்து ஒரு மரம் இருந்தது. என்ன ஏதோ செடி வச்சுருந்தாங்க, என்ன செடின்னு தெரியல அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே பக்கத்தில் வந்து சொன்னார், இது சந்தன மரம்ப்பா அப்படின்னு. சந்தன மரமா அப்படின்னு கேட்டேன். ஆமாம்ப்பா சந்தன மரம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. லைசன்ஸ் வச்சுட்டு சந்தன மரம் வச்சுருப்பாங்களா. இதுக்கடையில் எங்கள் அப்பா வந்து ஃப்ளைட்டுக்கு போண்டான்ட்டு கிளம்பிட்டார். கிளம்பி போய்ட்டு நின்று பார்த்துட்டு இருந்தார். சரி வாப்பா அப்படின்னு, என்னப்பா பண்ண போகிற, வாடா உள்ளே போவோம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி வாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னாடியே போய்ட்டு வாப்பா அப்படின்னு சொன்னான். உடனே அப்போ வந்து சரி வாடா போகலாம் அப்படின்னு போனார்.
டிக்கெட்டு அந்த ஆதார் கார்டு கட்டுறோம்னா டிக்கெட் எடுத்துன்னு போதும். ஏர்போர்ட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அந்த ஏர்போர்ட் டிக்கெட் இருக்கும், அது ஆதார் கார்டு அதெல்லாம் வந்து அங்கே வந்து போலீஸ் வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு தான் உள்ளே விட்டாங்க. அப்புறங்களா எங்கள் அப்பா நானும் கையில் வச்சுருக்கேன் பாருங்களேன். இதை போலீஸ்கிட்ட காட்டின உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா பார்த்துட்டு நம்ம நம்பர் அதில் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் அனுப்புவாங்க. அந்த செக்கிங் முடிச்சோடனே உள்ளே அனுப்புவாங்க. உள்ளே வந்து ஒரு சின்ன பாக்ஸ் போல் இருக்கும் நம்மளை செக் பண்ணுறது. அந்த செக்கிங்க்கு அப்பா வந்து அது உள்ளே போனார். என்னடா அது கேட்டார். இல்லை போப்பா செக் பண்ணுவாங்கன்னு சொல்லி அது போனார். அதுக்கு பார்த்துட்டு ஒரு எக்ஸ்ரே பாக்ஸ்னு சொல்லிட்டு இருந்தது. அது வந்து நம்ம பெரிய பெரிய பேக்கெலாம் இருக்குல்ல, அது வந்து அந்த மிஷினில் விட்ட உடனே அது வந்து எக்ஸ்ரே பண்ணி உள்ளே என்ன பொருள் இருக்கும் அப்படின்லாம் காட்டும் அப்படின்னு அங்கே இருந்துட்டு சொன்னாங்க. எங்கள் அப்பா வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோமா அந்த பேக்கை வந்து போடணுமா அப்படின்னு கேட்டார். இல்லை வேணாம், நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து போர்டிங் பாஸ் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து இண்டிகோவில் வந்து நான் வந்து இது டிக்கெட் போட்டிருந்தேன். அங்கே வந்து போர்டிங் பாஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் அங்கே போய்ட்டு என்ன பண்ணோம்னா, ஏற்கனவே வந்து நாங்கள் ஆன்லைன்லேயே எடுத்த அந்த நெட்லேருந்து எடுத்த ஜெராக்ஸ் காப்பி, அப்புறம் வந்து எங்கள் ஆதார் கார்டு அதெல்லாம் வந்து அங்கே போர்டிங் பாஸ்க்கு கொடுத்தோம். அவங்க வந்து அதை ரெண்டுத்தையும் வந்து எடுத்து பார்த்துட்டு அதில் நம்ம கரெக்டாக அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆதார் கார்டில் இருக்க போல தான் நம்ம வந்து நெட்டில் நம்ம பேர் வந்து என்டர் பண்ணிருக்கலாம்னா வந்து அங்கே வந்து போர்டிங் பாஸ் கொடுக்க மாட்டாங்க. அதே போல் அங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால் பாதி வீடியோ எடுக்கிறது என்னால் முடியல. அங்கே போய் கொடுத்த உடனே போர்டிங் பாஸ் கொடுத்தாங்க. போர்டிங் பாஸ் இந்த கையில் காட்டுறேன் பாருங்கள், இண்டிகோ போர்டிங் பாஸு ப்ளூ கலரில். அந்த போர்டிங் பாஸ் கொடுத்த உடனே அந்த போர்டிங் பாஸ் வச்சுட்டு வெயிட் பண்ண உடனே இன்னொரு ரூமுக்கு வந்து நம்மளை அனுப்பிவிடுவாங்க. அங்கேயும் வந்து நம்மளை வந்து கையெல்லாம் எட்ட வச்சு செக் பண்ணுவாங்க. நம்ம பேக் இன்னொருத்தல்கிட்ட செக் பண்ணுவாங்க. நான் வந்து பவுடர் டப்பை வச்சுருந்தேன், பான்ஸ் பவுடரு. அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணாங்கனாக்கா, ஏன் அதில் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு என் நம்பர் நோட் பண்ணாங்க. அதுக்குள்ளே பவுடர்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நீங்கள் போனீங்கன்னா அதுக்குள்ளே வந்து பவுடர்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோட் பண்ணாங்க. அதுக்கு எடுத்துகிட்டு ஃப்ளைட்டு வரதுக்கும் டிலே ஆச்சு. அங்கே இருக்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஃப்ளைட் அது ஒரு 10 நிமிஷம் டிலே ஆச்சு. ஃப்ளைட் வரதுக்கு முன்னாடி ஒரு வண்டி வந்து என்ன பண்ணுச்சுனாக்கா, அந்த ஃப்ளைட்டு வர இதில் வந்துட்டு தண்ணி அடிச்சு விட்டது. ஏன்னு தெரில எனக்கு. அதுபோல் தண்ணி அடிச்சுட்டோம். ஒரு வேளை ஃப்ளைட் இறங்குறது ஹீட் ஆகிடுமா, அதுக்காண்டி எங்கள் அப்பா வந்து ஃப்ளைட் வர டைம் ஆச்சு, ஒரு சின்ன தூக்கத்தை போட்டுட்டு இருந்தார். சரி அப்பா இதை ட்ரெயினில் வந்து களைப்பில் தூங்குவார்னு சரி தூங்கிட்டோம் அப்பான்னு விட்டுச்சு. அப்புறம் வந்து நான் வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து நிறைய போஸ்டர்லாம் அந்த ஃபேக் ஜாப் அது போல் நிறைய போஸ்டர்லாம் இருந்தது. நிறைய பேர் வந்து நிறைய மக்கள் வந்து ரொம்ப ஃபஸ்ட் டைம் வரவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள், திரும்பி பாருங்களேன், அப்போ அந்த வண்டி வச்சு தண்ணி அடிக்கிறாங்க பாருங்கள். அது வந்து ஃப்ளைட்டு லேண்ட் ஆகும்போது எதுவும் ஆகக்கூடாதுன்னு. அதே போல் இங்கே டிஸ்பிளேயில் வந்து என்னென்ன ஃப்ளைட்டு, என்ன டைமு, எப்போ வந்து போகுது, அந்த ஸ்டேட்டஸ்லாம் காட்டியிருந்தேன். எங்கள் ஃப்ளைட் டைம் லேட்டாக வந்து கொண்டு அங்கே எங்களுக்கு காட்டுச்சு. எங்கள் வந்து அதுக்கு முன்னாடி அது உள்ளே உட்கார வச்சு எங்களை வந்து பூட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃப்ளைட்லாம் வந்து எல்லாத்தையும் செக் பண்ண பிறகு தான் விட்டாங்க. ஃப்ளைட்டு கொஞ்ச நேரம் சென்று ஃப்ளைட் வரதுக்கு முன்னாடியே அங்கே இருக்கவங்களாம், அங்கே இருக்க பணியாளர்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த வண்டி போல் வச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இண்டிகோ வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ஃப்ளைட் வரப்போகுது அப்படின்னு நான் அப்படி நினச்சிட்டு இருந்தேன். அப்பா வந்து என்ன ஃப்ளைட் வந்துடுச்சடா என்னன்னு கேட்டார். இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அந்த ஒரு மேடம் வந்து என்ன பண்ணாங்க, அதுக்குள்ளே ஃப்ளைட் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஃப்ளைட் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சொன்ன உடனே ஃப்ளைட்டு வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். மீன் வந்து அடுத்த வீடியோ சொல்லுங்கள்.